இந்த சித்தர்கள் உலகம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரகசியம் இருக்கும். அதில் ஒன்றா ரெண்டான்னு கேட்டால் தெரியாது. உண்மையிலேயே அவங்கள நம்ம அளந்து பார்க்க முடியவே முடியாது. என்ன இதுக்கெல்லாம் காரணங்களாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க செய்யக்கூடிய பயிற்சிகளே தன்னை மட்டுமே கவனிக்கிறதுங்கிறது தான். அப்போ செல்ஃபிஷான பர்சன்ஸ் அவங்கெல்லாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரல வச்சுக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அவங்க தனக்குள்ளாக போகும்பொழுது என்ன தனக்குள்ளாக உணர்றாங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கு இல்லையா, பொருட்களோ யாரோ நபர்களோ இல்லை, இந்த பிரபஞ்சத்தையே தனக்குள்ளாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நான் வேறா மற்றவங்க வேறான்னா இல்லவே இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லை. நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம், என்ன மற்ற விஷயத்துலேருந்து எப்போதுமே நான் என்ன செய்கிறேன், பிரித்து தான் பார்க்குறேன். மற்றவங்ககிட்டேருந்து பிரித்து பார்க்குறேன், மற்ற பொருள்லேருந்து பிரித்து பார்க்குறேன். இதனால தான் நமக்கு எந்த ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, தனக்குள்ளாக அத்தனையும் பார்க்க கற்றுக்கிட்டதுனால தானும் அதுவும் வித்தியாசமாக இல்லாத ஒரு காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, தன் பக்கத்தில் இருக்க செடி கொடிகள் எல்லாம், தன் பக்கத்தில் இருக்கிற விலங்குகள் பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் தான் கூட பேச ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க தனியாக இல்லைல்ல, அதுதான் இங்கே உள்ளுக்குள்ளாக வந்துடுது இல்லையா. அப்போ எல்லாரும் ஒன்றாயிட்ட ஒரு காரணத்தினால அங்கே தானாகவே ஒரு டிஸ்கஷன்ஸே ஆரம்பிச்சிடுது. அப்போ எல்லாருக்கும் இவங்க பிடிச்சதாகிடுது பாருங்க. அப்போ செடி கொடிகள் கூட இயற்கையோடு ஒன்றி வாழ்தலுங்கிறது இதுதான். யோகா அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கோம். அது ஒன்றுமே இல்லை. இயற்கையை இயற்கையாக பார்க்குறது, அதோடையே ஒன்று இருக்கிறது. தூங்கும்போதும் இயற்கையாக இருக்கும், எழுந்திரிச்சு நடக்கும்போதும் பேசும்போதும் இயற்கையாகவே எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னோன்னா, இயற்கையில் எப்போதும் எது இருக்குன்னு பார்த்தோன்னா அமைதி இருக்குது, சந்தோஷங்கிறது இருக்குது. அது எனக்குள்ளாக வந்துடும். அப்போ எல்லாமே எனக்கு பிடிச்சதாகவும் இருக்கும், என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். அவ்வளோதான். சிம்பிளான வழி பாருங்கள் சித்தர்கள் கொடுத்தது. முயற்சி செய்தோம்னா நம்மளையும் கண்டிப்பாக வாழ முடியும். வாழ்க வளம்.